இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் மகர ராசி என்பர்கள், கும்பராசி என்பர்கள், மேலும் மீனராசி என்பர்களுக்கான அடுத்த 7 நாட்களுக்கு என்ன நடக்கும்னு இந்த வார ராசி பலனை பார்த்துருவோம். 12/2/2024 18/2/2024 வரைக்கும் என்ன நடக்கும்னு இப்போ பார்க்க போகிறோம். இந்த வாரம் எல்லா கர்ப்பிணி பெண்களும் அன்றாட நடவடிக்கைகளை மேற்கொள்ளையில் கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களின் கவனக்குறைவு உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் கூட பிரச்சனைகளை உண்டாக்க வாய்ப்பு இருக்குது. அதன் காரணமாக உங்கள் மன அழுத்தம் அதிகரித்து பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். சந்திரன் ராசியிலிருந்து 2வது வீட்டில் சனி இருக்குது. சிறிய ரியல் எஸ்டேட் மற்றும் நிதி பரிவர்த்தனைகளுக்கு இந்த வாரம் ரொம்ப சாதகமாக இருக்கும். எவ்வாறாயினும் இப்போதே பெரிய முதலீடு செய்வதை தவிர்த்துருங்க. அப்படி செய்ய முடியாட்டான் மூத்த அல்லது அனுபவம் வாய்ந்த நபரின் உதவியை நாடுங்க. உங்கள் பணத்தை எந்த பெரிய முதலீட்டிலும் முதலீடு செய்ய வேணாம். இந்த வாரம் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் நகைச்சுவையான நடத்தை பார்த்திங்கன்னா வீட்டில் உள்ள சூழ்நிலையை மகிழ்ச்சியாகவும் மாற்ற உதவும். இதனுடன் வாரத்தின் பிற்பகுதியில் தொலைதூர உறவினர்களிடமிருந்து திடீரென சில நல்ல செய்திகள் குடும்பம் முழுவதும் மகிழ்ச்சியை தரும். இந்த ராசிக்காரவங்க இந்த வாரம் வேலையிலிருந்து விடுப்பு எடுத்து தங்களுடைய உடன் பிறந்தவர்களுடன் வீட்டில் திரைப்படம் போட்டி அந்த மாதிரி பார்ப்பீங்க. போட்டி பந்தயம் இதை செய்வதன் மூலம் வீட்டில் உள்ளவர்களிடையே அன்பு அதிகரிக்கும். மேலும் அவங்கள்ட்ட நீங்கள் வெற்றியை எதிர்பார்க்கலாம். ஆனால் இது பணியிடத்தில் உங்கள் இமேஜை பாதிச்சிரும். மாணவர்கள் இந்த வாரம் ஆசிரியர்களின் கோபத்திற்கு ஆளாக நேரிடலாம். ஏன்னா நீங்கள் அவர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப பாடத்தை புரிஞ்சு கொள்ள தவறிடுறீங்க. இதன் காரணமாக அவங்களுக்கு முன்னால் இருக்கும் உங்கள் உருவமும் பாதிக்கப்படுது. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஹனுமதே நமகன்னு தினமும் 11 முறை உச்சரிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மகர ராசியை இதுவரை வாட்டி வதச்ச சோம்பல் மற்றும் வியாதி மற்றும் எல்லாமே இனிமே இல்லை. எதையும் சமாளிச்சுக்கிற முடியும். இந்த தன்னம்பிக்கையோடு இப்போ செயல்படுவீங்க. மகர ராசி என்பவர்களுக்கு இனிமேல் எந்த நிலையிலும் சங்கடங்கள் வராது. தாழ்வு மனப்பான்மை இல்லை. ராசிநாதன் சனி நல்ல நிலையில் இருப்பதும் குறைகள் எதுவும் சொல்ல முடியாத அமைப்பு. அதே நேரத்தில் சுக்கிரன் செயல்பாட்டுடன் செவ்வாயுடன் இருக்குது. பெண்கள் சம்மந்தப்பட்ட விரயங்கள் எல்லாம் ஏற்படும். பெண்களால் மன வருத்தங்களும் இந்த வாரம் இருக்கும். முக்கிய பலனாக என்னைக்கோ ஒரு நாள் பிரதிபலன் பாராமல் செஞ்ச உதவியால் இப்போ நல்ல பலன்கள் கிடைக்கும். செவ்வாய் சுபத்துவ வலுவாக இருப்பதால் போட்டி மற்றும் பந்தயங்களில் நீங்கள் தாராளமாக பங்கு கொள்ளலாம். பங்குச்சந்தை கை கொடுக்கும். சிலருக்கு கோபம் அடிக்கடி வரும். தேவையில்லாமல் யாரையும் பகைச்சிக்கிற வேணாம். கூடுமானவரை எல்லாரையும் அனுசரித்து போகிறது நல்லது. தாயார் வீடு வாகனம் வழியில் மன வருத்தங்கள் வரும். வீடு கட்டுனீங்கன்னா கான்ட்ராக்டர்களிடம் ஏமாற நேரிடும். கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் தலை காட்டும் இல்லையா, அதெல்லாம் நீங்கி குதூகூலம் குடிகொள்ளும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகள் உங்கள் எண்ணப்படி நடந்துக்கிடுவாங்க. தாயின் தேவைகளை பூர்த்தி செஞ்சு மகிழ்ச்சி அடைவீங்க. சகோதரர்கள் நீங்கள் கேட்ட உதவியை செஞ்சு மகிழ்வாங்க. எதிர்பார்த்த கடன் உதவியெல்லாம் கிடைக்கும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழும் வாய்ப்பு உண்டாகும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி மகிழும் வாய்ப்பு ஏற்படும். வேலைக்கு விண்ணப்பம் செஞ்சீங்கன்னா நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். வேலையில் இருந்தீங்கன்னா பதவி உயர்வுடன் சலுகைகளும் கிடைக்கும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். லாபம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை எதுவும் இல்லை. பணியாளர்கள் நல்ல முறையில் ஒத்துழைப்பாங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களாக இருந்தீங்கன்னா தேவையற்ற செலவுகள் ஏற்பட்டு மனதை சஞ்சலப்படுத்தும். அலுவலகத்தில் பணிச்சுமை குறையும். சலுகைகளும் கிடைக்கும். அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் 14, 17. அதிர்ஷ்டம் தரும் எண்கள் 5, 8. வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா 5 கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றினை. இந்த பாடலை சொன்னாலே போதும். கும்பராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா கும்பராசி அன்பர்களுக்கு சந்திரன் ராசியை பொறுத்தவரை சனி முதல் வீட்டில் இருப்பதால் இந்த காலம் உங்களுக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதே இல்லை. ஆனால் இது இருந்த பொழுதிலும் உங்களை ஆரோக்கியமாக வச்சிருக்க உங்கள் தினசரி வழக்கத்தில் யோகா மற்றும் உடற்பயிற்சி உட்பட இந்த வாரம் உங்கள் நிதி வாழ்க்கையில் ராகு சந்திரன் ராசியிலிருந்து 2வது வீட்டில் அமரனால நீங்கள் புதிய உற்சாகமான சூழ்நிலையில் இருப்பீங்க. இது உங்களுக்கு நல்ல நிலையில் நிதி பலன்களை தருவது மட்டுமல்லாமல் உங்கள் நிதி நிலைமையும் முன்பை விட மிகவும் வலுவாக இருப்பதாக தோணும். இந்த வாரம்
உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் நகைச்சுவையான நடத்தை வீட்டில் உள்ள சூழ்நிலை மகிழ்ச்சிகரமாகவும் மாற்ற உதவும். இதனோட இந்த வாரத்தின் பிற்பகுதியில் தொலைதூர உறவினர்களிடம் இருந்து திடீர்னு சில நல்ல செய்திகள் குடும்பம் முழுவதும் மகிழ்ச்சியை தரும். இந்த வாரம் மற்றவங்கள்ட்ட முற்றிலும் மாறுபட்ட உங்களின் வேலை செய்யும் பாணி பல பெரியவர்களை உங்களை நோக்கி ஈர்க்கும். குறிப்பாக தொழிலதிபர்கள் பார்த்திங்கன்னா இதன் மூலம் அதிக பயனடைவாங்க. ஏன்னா இது புதிய முதலீட்டாளர்களை பொறுத்தவரை வாய்ப்புகளை அதிகரிக்க சான்சஸ் இருக்குது. இது எதிர்காலத்தில் நல்ல லாபம் ஈட்டுவதற்கு உதவுவது மட்டுமல்லாமல் பணியிடத்தில் மற்றவங்கள்ட்டமிருந்து அவர்களின் பணிக்கான பாராட்டுக்களை பெறவும் உதவும். இந்த காலகட்டத்தில் ஐடி, இன்ஜினியரிங் போன்ற படிப்புகளை பிறகும் நல்ல முடிவுகளை பெறுவீங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த தேர்வில் தோற்றாலும் நல்ல மதிப்பெண்களை பெற்று திறமையாக உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஓம் சிவ ஓம் அப்படின்னு தினமும் 21 முறை ஜெபிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கும்பராசி அன்பர்களின் கை தாழ்ந்து உங்களை பிடிக்காதவர்களின் கை ஓங்கும் வாரம் இது. ராசிநாதன் சனி சூரியனுடன் இணைஞ்சு எரிச்சல் நிலையில் இருப்பார். சிலருக்கு ஆரோக்கியத்தில் அக்கறை தேவைப்படும், சிலருக்கு மருத்துவ செலவுகள் இருக்கலாம். உச்ச செவ்வாயுடன் இணைஞ்சு 12ஆம் வீட்டில் உள்ள சுக்கிரனால் இப்போ உங்களுக்கு பெண்வழி உறவுகளால் விரயம் வரும். பெண் உறவுகளில் யாருக்காவது நீங்கள் கோபப்பட்டு திட்டி அதனால் ஏதாவது எதிர்மறையான விளைவுகள் ஏற்படும். குழந்தைகளின் உடல் நலத்தில் அக்கறையும் கவனமும் தேவைப்படும். சிறு குழந்தைகளுக்கு சாதாரண உடல்நலக்குறைவு என்றால் கூட அலட்சியமாக இருக்காமல் உடனடியாக டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறது தான் ரொம்ப நல்லது. எந்த காரணத்தை கொண்டும் அதிக வட்டிக்கு கடன் வாங்குவதை தவிர்த்துருங்க. அவசரம் அப்படின்னு கிடைக்கும் வட்டியில் பணம் வாங்கினீங்கன்னா பின்னாடி பிரச்சனைகளால் மனக்கலக்கம் வரலாம். பணியிடங்களில் வீண் வாக்குவாதம் செய்ய வேணாம். பொறுமை தேவைப்படும் வாரம்தான் இது. உடல் ஆரோக்கியம் மேம்படும் வாரமாகத்தான் இந்த வாரம் இருக்குது. சிலருக்கு பார்த்திங்கன்னா வீண் செலவு ஏற்படும் ஃப்ரெண்ட்ஸ். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக நீங்கள் எங்கேனாச்சும் புனித ஸ்தலங்களுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த வாரம் போயிட்டு வருவீங்க. சிலருக்கு கடவுள்கிட்ட பிரார்த்தனை வச்சுருப்பீங்க, அதெல்லாம் நிறைவேறும் வாய்ப்பு ஏற்படும். அம்மா உடல் ஆரோக்கியம் மேம்படும். பிள்ளைகள் வழியில் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சியும் ஆதாயமும் உண்டாகும். அலுவலகத்தில் உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரமும் அதிகாரிகளின் பாராட்டும் கிடைக்கும். பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும். வியாபாரத்தில் கடையை விரிவுபடுத்துவதற்காக பாடுபடுவீங்க. அதிக உழைப்பின் காரணமாக அசதியும் சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்களாக இருந்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக இருக்கிறது அவசியம். வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தீங்கன்னா அலுவலக சூழ்நிலை சாதகமாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் 12, 14. அதிர்ஷ்டம் தரும் எண்கள் 3, 7. வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கை. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா பைரவி பஞ்சமி, பாசாங்குசை, பஞ்சபாணி வஞ்சர், இதை சொன்னாலே போதும். கும்பராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் கும்பராசி அன்பர்களுக்கு சந்திரன் ராசியை பொறுத்தவரை சனி முதல் வீட்டில் இருப்பதால் இந்த காலம் உங்களுக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதே இல்லை. ஆனால் இது இருந்த பொழுதிலும் உங்களை ஆரோக்கியமாக வச்சுருக்க உங்கள் தினசரி வழக்கத்தில் யோகா மற்றும் உடற்பயிற்சி உட்பட இந்த வாரம் உங்கள் நிதி வாழ்க்கையில் ராகு சந்திரன் ராசியிலிருந்து 2வது வீட்டில் அமரனால நீங்கள் புதிய உற்சாகமான சூழ்நிலையில் இருப்பீங்க. இது உங்களுக்கு நல்ல நிலையில் நிதி பலன்களை தருவது மட்டுமல்லாமல் உங்கள் நிதி நிலைமையும் முன்பை விட மிகவும் வலுவாக இருப்பதாக தோணும். இந்த வாரம் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் நகைச்சுவையான நடத்தை வீட்டில் உள்ள சூழ்நிலை மகிழ்ச்சிகரமாகவும் மாற்ற உதவும். இதனோட இந்த வாரத்தின் பிற்பகுதியில் தொலைதூர உறவினர்களிடம் இருந்து திடீர்னு சில நல்ல செய்திகள் குடும்பம் முழுவதும் மகிழ்ச்சியை தரும். இந்த வாரம் மற்றவங்கள்ட்ட முற்றிலும் மாறுபட்ட உங்களின் வேலை செய்யும் பாணி பல பெரியவர்களை உங்களை நோக்கி ஈர்க்கும். குறிப்பாக தொழிலதிபர்கள் பார்த்திங்கன்னா இதன் மூலம் அதிக பயனடைவாங்க. ஏன்னா இது புதிய முதலீட்டாளர்களை பொறுத்தவரை வாய்ப்புகளை அதிகரிக்க சான்சஸ் இருக்குது. இது எதிர்காலத்தில் நல்ல லாபம் ஈட்டுவதற்கு உதவுவது மட்டுமல்லாமல் பணியிடத்தில் மற்றவங்கள்ட்டமிருந்து அவர்களின் பணிக்கான பாராட்டுக்களை பெறவும் உதவும். இந்த காலகட்டத்தில் ஐடி, இன்ஜினியரிங் போன்ற படிப்புகளை பிறகும் நல்ல முடிவுகளை பெறுவீங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த தேர்வில் தோற்றாலும் நல்ல மதிப்பெண்களை பெற்று திறமையாக உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஓம் சிவ ஓம்
அப்படின்னு தினமும் 21 முறை ஜெபிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கும்பராசி அன்பர்களின் கை தாழ்ந்து உங்களை பிடிக்காதவர்களின் கை ஓங்கும் வாரம் இது. ராசிநாதன் சனி சூரியனுடன் இணைஞ்சு எரிச்சல் நிலையில் இருப்பார். சிலருக்கு ஆரோக்கியத்தில் அக்கறை தேவைப்படும், சிலருக்கு மருத்துவ செலவுகள் இருக்கலாம். உச்ச செவ்வாயுடன் இணைஞ்சு 12ஆம் வீட்டில் உள்ள சுக்கிரனால் இப்போ உங்களுக்கு பெண்வழி உறவுகளால் விரயம் வரும். பெண் உறவுகளில் யாருக்காவது நீங்கள் கோபப்பட்டு திட்டி அதனால் ஏதாவது எதிர்மறையான விளைவுகள் ஏற்படும். குழந்தைகளின் உடல் நலத்தில் அக்கறையும் கவனமும் தேவைப்படும். சிறு குழந்தைகளுக்கு சாதாரண உடல்நலக்குறைவு என்றால் கூட அலட்சியமாக இருக்காமல் உடனடியாக டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறது தான் ரொம்ப நல்லது. எந்த காரணத்தை கொண்டும் அதிக வட்டிக்கு கடன் வாங்குவதை தவிர்த்துருங்க. அவசரம் அப்படின்னு கிடைக்கும் வட்டியில் பணம் வாங்கினீங்கன்னா பின்னாடி பிரச்சனைகளால் மனக்கலக்கம் வரலாம். பணியிடங்களில் வீண் வாக்குவாதம் செய்ய வேணாம். பொறுமை தேவைப்படும் வாரம்தான் இது. உடல் ஆரோக்கியம் மேம்படும் வாரமாகத்தான் இந்த வாரம் இருக்குது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா வீண் செலவு ஏற்படும் ஃப்ரெண்ட்ஸ். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக நீங்கள் எங்கேனாச்சும் புனித ஸ்தலங்களுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த வாரம் போயிட்டு வருவீங்க. சிலருக்கு கடவுள்கிட்ட பிரார்த்தனை வச்சுருப்பீங்க, அதெல்லாம் நிறைவேறும் வாய்ப்பு ஏற்படும். அம்மா உடல் ஆரோக்கியம் மேம்படும். பிள்ளைகள் வழியில் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சியும் ஆதாயமும் உண்டாகும். அலுவலகத்தில் உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரமும் அதிகாரிகளின் பாராட்டும் கிடைக்கும். பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும். வியாபாரத்தில் கடையை விரிவுபடுத்துவதற்காக பாடுபடுவீங்க. அதிக உழைப்பின் காரணமாக அசதியும் சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்களாக இருந்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக இருக்கிறது அவசியம். வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தீங்கன்னா அலுவலக சூழ்நிலை சாதகமாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் 12, 14. அதிர்ஷ்டம் தரும் எண்கள் 3, 7. வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கை. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா பைரவி பஞ்சமி, பாசாங்குசை, பஞ்சபாணி வஞ்சர், இதை சொன்னாலே போதும். மீனராசி அன்பர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா ஏதேனும் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா இந்த வாரம் உங்கள் உடல்நிலை சீராக மாறும். இருந்தாலும் சில காரணங்களால் நீங்கள் ஒரு பயணத்தை மேற்கொள்ள வேண்டி வரும். அதனால் நீங்கள் சில சோர்வு மற்றும் மன அழுத்தத்தை உணர்வீங்க. எந்த ஒரு பயணத்தையும் தவிர்த்துருங்க. உங்கள் உடலுக்கு அதிகபட்ச ஓய்வு கொடுக்கணும். இந்த வாரம் சனி சந்திரன் 12ஆவது வீட்டில் இருக்குது. தொழிலதிபர்கள் வேலை விஷயமாக வேறு மாநிலம் போகக்கூட நேரிடுது. அங்கு எதிர்பார்த்ததை விட அதிக பணம் விரயமாகுது. இந்த வாரம் உங்கள் தாயார் தனது பழைய மற்றும் கடுமையான உடல்நல பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவாங்க. அதன் காரணமாக அவங்கள்ட்ட நீங்கள் நேரம் செலவிட முடியும் என்ற ஆசை உங்கள் மனதில் எழுது. சந்திரனின் ராசியில் வியாழன் 2ஆம் வீட்டில் இருக்குது. உங்கள் பெற்றோரின் நல்ல ஆரோக்கியத்தை பார்ப்பதால் நீங்கள் குடும்பத்துடன் ஒரு மதஸ்தலத்திற்கு சுற்றுலாவிற்கு திட்டம் போடுவீங்க. இருந்தாலும் இந்த நேரத்தில் உங்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த வாரம் முழுவதும் உங்கள் தொழில் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய சாதனைகளை அடைய முடியும். இது தவிர உங்கள் ராசியில் அதிகபட்ச கிரகங்களின் இருப்பு உங்கள் பணியிடத்தில் முன்பை விட கடின உழைப்பாளியாகவும் அதிக உற்பத்தி மற்றும் திறமையானதாகவும் வெளிப்படுவீங்க. அதை காட்டுது. மேலும் உங்களின் ராஜதந்திர மற்றும் சாதுரியமான நடத்தை கடினமான சூழ்நிலையில் எளிதில் சமாளிக்க உதவுது. மூத்த நிர்வாகத்திறனால் பாராட்டப்படுவீங்க. இந்த வாரம் பல மாணவர்கள் தங்கள் பாடங்களில் சிலவற்றை புரிஞ்சுக்கிறதுல சிரமத்தை உணர்வீங்க. ஆனால் இது இருந்த பொழுதும் அதிலிருந்து விடுபட்டு இதிலும் வெற்றி பெற முடியும். இந்த சூழ்நிலையில் இந்த நேரத்தில் நீங்கள் தொடர்ச்சியாக முயற்சிகளை மேற்கொள்ளணும். மேலும் அவர்களின் இலக்குகளை நோக்கி விழிப்புடன் இருக்கணும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கேது கிரகத்திற்கு யாகம் நடத்தணும். மீனராசி என்பவர்களுக்கு ஒரு திருப்பு முனையாக நல்ல விஷயங்களை சந்திக்கும் வாரம்தான் இது. அதே நேரத்தில் 30 வயதுகளில் இருக்கும் இளைய பருவத்தினருக்கு விரைச்சனி அமைப்பின் காரணமாக பின்னடைவுகள் வருது. அடுத்த வருடம் முதல் மீனராசிக்கு ஜென்மச்சனி ஆரம்பிக்க இருக்குது. இப்போதிலிருந்தே எதிலும் அகலக்கால் வைக்காமல் புதிய முயற்சிகளை தொடங்காமல் கவனத்துடன் இருக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் அமையும். 40 வயதுக்கு மேற்பட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா மருத்துவ பரிசோதனை செஞ்சுக்கிறணும். அந்த மாதிரி அமைப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்தணும். பிள்ளைகள் விஷயத்தில் சிலருக்கு மன வருத்தங்களும் செலவுகளும் இருக்கும். சனி குழந்தைகளின் போக்கில் மாற்றங்கள் இருக்கும். பண்ணுவார் என்பதால்
பருவ வயது குழந்தைகளின் மேல் ஒரு கண் வச்சுக்கோங்க. அவங்கள கண்காணிங்க. நல்லது. சிலருக்கு வாழ்க்கை துணைவர் விஷயத்தில் சில ஏற்குமாறான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். கணவன் மனைவி உறவில் கருத்து வேறுபாடுகள் இருக்கும். 2 பேர்த்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க பொறுத்து போயிருங்க. எதையும் சமாளிக்கலாம் என்பதால் பொறுத்து போங்க. பொருளாதார நிலையை எடுத்துக்கிட்டிங்கன்னா திருப்திகரமாக இருக்குது. ஆனாலும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படும். பிள்ளைகள் வகையில் தேவையற்ற செலவுகள் ஏற்பட்டு மனதை சஞ்சலப்படுத்தும். சிலருக்கு சிறிய அளவில் உடல் ஆரோக்கியம் பாதித்தாலும் உடனே சரியாயிரும். சிலருக்கு கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அதனால் பார்த்தீங்கன்னா ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போயிருங்க ஃப்ரெண்ட்ஸ். தந்தையின் மூலம் பணவரவுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. தந்தை வழி உறவினர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். அலுவலகத்தில் உங்கள் மீதான நிர்வாகத்தினர் அலட்சிய போக்கு மாறும். சக ஊழியர்கள் அனுசரணையாக நடந்துக்கிடுவாங்க. பல வகைகளிலும் முன்னேற்றம் ஏற்படும். எதிர்பாராத சலுகைகளும் கிடைக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் திருப்தி தருவதாக இருக்கும். பங்குதாரர்கள் உங்கள் முயற்சிகளுக்கு உதவி செய்வாங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்பத்தில் செலவுகள் அதிகரிக்கும். அதனால் கடன் வாங்க நேரும். வேலைக்கு போகிற பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் 13, 16. அதிர்ஷ்டம் தரும் எண்கள் 5, 7. வழிபட வேண்டிய தெய்வம் ரங்கநாத பெருமாள். நீங்கள் சொல்ல வேண்டிய பரிகார பாடல் விரும்பினின் ரேத்த மாட்டேன் விதியிலேன் மதியொன்றில்லை. இதை சொன்னாலே போதும். இதுவரை இந்த பதிவில் மகர ராசி அன்பர்கள், கும்பராசி அன்பர்கள் மற்றும் மீனராசி அன்பர்களுக்கான அடுத்த 7 நாட்களுக்கு என்ன நடக்குன்றதை பார்த்தோம் நண்பர்களே. இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். 12/2/2024 18/2/2024 வரைக்கும் என்ன நடக்கும்ன்றதை அந்த பதிவில் பார்த்தோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.